அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. புதன் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இது சரியான அமைப்பா அல்லது பிழையான அமைப்பா, பெரிய பாதிப்புகள் ஏற்படுமா புதன் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணத்தில் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். அவர் வக்ரகதியில் திரும்புவது உறுதியாகவே சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக கருதக்கூடிய வித்யாகாரகரான புதன் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் திகழ்கிறார். அவர் வக்ரகதியில் திரும்புவது சற்று சாதகமற்ற அமைப்பு. ஆனால் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கப்பட்டாலும் கூட அவர் இந்த தருணத்தில் வக்ரம் பெற்று பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் பெரிய அளவிலான பாதிப்புகளை உறுதியாகவே சந்திக்க வேண்டிய சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படாது. ஆனால் ராசிக்கு சகாயமானவர் இந்த தருணத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் சில அழுத்தங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே ஏற்படுகிறது. அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களிடம் சில கருத்து வேறுபாடுகளை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. நிர்வாகத்தினரிடமும் சற்று சாதகமற்ற சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் ஸ்தானத்தில் வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு முடிவெடுப்பது தவறாக அமைந்துவிடும். எனவே இந்த தருணத்தில் மிக முக்கிய முடிவுகளை எடுக்காமல் நிதானம் கையாளுவது பெரிய அளவிலான சிக்கல்களை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து உறுதியாகவே விலக்கி கொடுக்கும். எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் நிச்சயமாக செயல்பட வேண்டும். ஏனென்றால் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டும் என்றால் அதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது ஆவண பதிவு உள்ளிட்ட பெரிய முதலீடுகளை இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் அணுக வேண்டும் என்பதை புதன் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பழைய வேலைகளை திறன்படவும் சிறப்பாகவும் இந்த தருணத்தில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் வக்ரகதியில் திரும்பினாலும் பாக்கியத்தை நோக்கி நகர்வதால் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் பேச்சில் பொறுமை அதிகம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் ஏதாவது ஒன்றை சொல்ல அதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கம்யூனிகேஷன் எரர் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் ஒரு விதமான டோனில் சொல்லியிருப்பீர்கள், அதை மற்றவர்கள் வேறு விதமான டோனில் அழுத்தி சொல்லும் போது அவை வேறொரு அர்த்தத்தை குறிக்கக்கூடிய வகையில் அமைந்து விடுகிறது. எனவே இந்த தருணத்தில் தகவல் தொடர்புகளில் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. அதிலும் குறிப்பாக வாட்ஸ்அப் மெசேஜ், இமெயில் போன்ற ஆவணங்களில் அதிக கவனத்துடன் வார்த்தைகளை பயன்படுத்துவது, கம்யூனிகேஷனை தொடர்பு கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. பத்திரப்பதிவு உள்ளிட்ட ஆவணங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் எழுத்துப்பூர்வமாக எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் இந்த வேலையை மாற்றிக் கொடுப்பார். இது போன்ற விஷயங்களில் பெரிய பாதிப்பா என்று கேட்டால் நிச்சயமாக பாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார். எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தருணத்தில் சிந்தித்து முடிவெடுப்பது என்பது சற்று முடியாத ஒரு காரியமாக தான் பார்க்கப்படுகிறது. பல முறை யோசனை செய்தாலும் அதில் ஒரு திடமான முடிவெடுக்க முடியாமல் பல வகையான குழப்பங்கள் உங்களது மனதில் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு காரியத்தை முயற்சி செய்தாலும் அந்த காரியத்தில் தீர்க்கமான முடிவெடுத்து செயல்படுத்த முடியாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே அதிக கவனத்துடன் செயல்படுவது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களையும் சிரமங்களையும் நெருக்கடிகளையும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது சில நேரங்களில் அவசரப்பட்டு விரைவாக செய்ய வேண்டும் என்று தடாலடியாக முடிவெடுத்து அதை செயல்படுத்தியதற்கு பின் இதை ஏன் அப்படி செய்தோம் என்று மனதில் ஒரு வகையான குழப்பமும் கவலையும் அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது நண்பர்கள் மற்றும்
உறவினர்களுக்கிடையே அதிக கருத்து வேறுபாடு. புதன் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பியிருக்கக்கூடிய இந்த வேளையில் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டும் என்றால் உறுதியாகவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல கருத்து வேறுபாடுகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளலாம். பழைய நண்பர்களை மீண்டும் தொடர்பு கொள்வது, பழைய உறவுகளை, தொடர்பில்லாமல் சென்ற உறவுகளை தொடர்பு கொள்வது என்பது சாத்தியமற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே அதுபோன்ற பழசை புதுப்பிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அது சாத்தியமாக கைகூடாத ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே அதுபோன்ற முயற்சிகளில் பெரிய அளவில் பலன் கொடுக்காது என்பதால் அலைச்சல் மட்டும்தான் மிஞ்சுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அந்த அலைச்சல்களை தவிர்த்து சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது அறிவின் அதிபதியாக பார்க்கக்கூடிய புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். கம்ப்யூட்டர், லேப்டாப், இன்டர்நெட் போன்ற விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதன் மூலமாக பயன்படுத்துபவர்களுக்கும் சரி, அதில் பணிபுரிபவர்களுக்கும் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக புதன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். புதிய திட்டங்களை தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் அப்கிரேட் செய்வதில் சில பிரச்சனைகள் வரலாம். அதை மேம்படுத்துவது சார்ந்த விஷயங்களில் தாமதம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே பழைய திட்டங்களாக இருந்தாலும் அதை இந்த காலத்திற்கு ஏற்றவாறு நவீன முறையில் மாற்றம் செய்து அதை செயல்படுத்த முயற்சி செய்யும் போது பல சிக்கல்களை தவிர்ப்பதற்கான சூழல் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு என்பதை வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. மேலும் இந்த தருணத்தில் புதிதாக வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் சில குழப்பங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது உடனடி லாபம் தரக்கூடிய திட்டங்களில் சில விஷயங்களில் அதிக குழப்பத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதீதமாக இருக்கிறது என்பதை வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார். எனவே இது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எந்த விதமான ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் அவற்றில் சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் நிதானமாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவதால் உள் சிந்தனையும் அறிவு சார்ந்த வளர்ச்சியும் மேம்படக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்ட பணிகள் மட்டுமல்லாது R&D என்று சொல்லக்கூடிய ரிசர்ச் துறையிலும் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் சாதகமற்ற நிகழ்வுகள் கூட சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் உறுதியாகவே கைகூடும்.